பாஜகவின் கரு நாகராஜன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மகளிர் உரிமை தொகையை முடக்குவதற்கு டெல்லி கூட்டமும் அடிமை கூட்டமும் சதி செய்கிறது அப்படிங்கிற காரணங்களை சொல்லி இன்று காலையில் பெண்களுக்கு 1,31,00,000 பெண்களுக்கு 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கான முன்பணம் மற்றும் கோடைகால சிறப்பு சலுகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு, 2,000 உயர்த்தி வழங்கப்படும். எப்படி பாக்குறீங்க? 2,000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு முன்பாகவே கடந்த மாதமே அதிமுக, பாஜக உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தமிழகத்தில் வழிநடத்தக்கூடிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாதம் 2,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1,31,00,000 பெண்களுக்கும் மார்ச், ஏப்ரல், மே மாசம் வரை நாம் பணம் செலுத்த முடியாது, தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு பணம் செலுத்த முடியாது என்ற அடிப்படையிலும் அதை சேர்த்து கொடுக்கிறார்கள். இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அந்த உரிமை தொகை தான் சேர்த்து கொடுக்கப்படுகிறது என்பதையும் தமிழக சகோதரிகள் நன்கு புரிந்து கொள்வார்கள். கோடைகாலம் சிறப்பு நிதி, கோடைகாலம் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் வரவில்லையா? எனவே இது தேர்தல் காலத்துக்கான சிறப்பு நிதி தான் எடுத்துக்கொள்ள முடியும். கோடைகால சிறப்பு நிதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. முதல்வர் அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார், 1,31,00,000 பெண்களுக்கு என்று சொல்லி. அவருடைய தேர்தல் வாக்குறுதியில அனைத்து குடும்ப பெண்களுக்கும், யாரெல்லாம் ரேஷன் கார்டு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உரிமை தொகை கிடைக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே ஏறத்தாழ இன்னும் 1 கோடி பெண்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கவில்லை, உரிமை தொகை கிடைக்கவில்லை. அவருடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி இதுவரை கிடைக்காத பெண்களுக்கு இது மிகப்பெரிய வேதனையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். கிடைத்திருக்கிற பெண்களுக்கும் அடுத்து 3 மாதம் பணம் வராது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது தேர்தல் உத்தியாக, தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாகத்தான் நான் கருதுகிறேன். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில இந்த கோடைகால சிறப்பு தொகை அப்படிங்கிற 2,000 ரூபாயும் சேர்த்து கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது நிச்சயமா, இது கோடை காலம் என்பது வழக்கமா 4 ஆண்டுகளாக, கடந்த 4 ஆண்டுகளாக வரத்தான் செய்தது. இதே முதல்வர் தான் இருக்கிறார். அப்பொழுது இந்த கோடை காலம் மக்களுக்கு இதை கொடுத்தால் பள்ளி விடுமுறை காலங்களிலே பிள்ளைகள் சுற்றுலா செல்வார்கள், கல்வி சுற்றுலா செல்வார்கள், பண்டிகையை கொண்டாடுவார்கள், தமிழ் புத்தாண்டு வருகிறது என்றெல்லாம் கூட நாம எடுத்திருக்கலாம். அப்ப அவங்க செய்யல. இன்னைக்கு செஞ்சாங்கன்னா இந்த தேர்தல் காலத்துக்காக மட்டும்தாங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கதானே முடியும். அப்படின்றா இது தேர்தல்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது நிச்சயமா இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாதத்திற்கு 2,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப் போகிறோம் என்று ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருக்கிறார். இப்போதைக்கு முதல்வர் அவர்களும் 2,000 நாம் தருகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப ஏற்கனவே 1 கோடி பெண்களுக்கு கொடுக்காத நிலையில 1,36,00,000 பெண்களுக்கும் அதில் ஏறத்தாழ 1 கோடி பேருக்கு 28 மாதம் கழித்தும், மீதி இருப்பவர்களுக்கு ஏறத்தாழ 30 லட்சம் பேருக்கு 55 மாதங்கள் கழித்துதான் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அது 2,000 என்பது எப்பொழுது வரும், எப்படி சரியாக கொடுக்கப்படும் என்பதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. இந்த உரிமை தொகையை முடக்குவதற்கு சதி நடந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரே. அதான் நான் சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2,000 ரூபாய் கொடுக்கணும் என்று சொன்ன பிறகு எப்படி முடக்க முடியும்? 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. 1,000 ரூபாய் கொடுப்பது தவறு, அது கண்டிக்கத்தக்கது, அதை நாங்கள் நிறுத்தி விடுவோம்னு யாராவது சொல்லியிருந்தா முதல்வர் சொல்றது சரியா இருக்கும். அப்படி எதுவும் சொல்லலையே. அவங்க கூடுதலா கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர். நன்றி திரு கரு நாகராஜன். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.